மாறினவன் பூரா நம்ம ஆளுங்க. ஏன் மாறுனா? நீ என்ன வந்து சூத்திரம்ப பவன் கல்யாணுக்கு சொல்லுங்க, நீ ஒரு சூத்திரன், அதை ஏத்துக்கிறேன்னா ஏத்துக்கிட்டு போ. சூத்திரன்னா என்னங்கிறது விளக்கத்தை கேட்டு பாரு, உனக்கு தெரியும். உங்க அம்மாவை பத்தி தப்பா சொல்ற இது விஷயம். அது ஓகே, உங்க அம்மா தப்பானவன்னு நீ அக்செப்ட் பண்றேன்னா நீ ஏத்துக்கிட்டு போ, நாங்க ஒத்துக்க முடியாது. எங்களுக்கு மானம், வெக்கம், சூடு, சோரணம் எல்லாம் இருக்கு. இல்ல எல்லாருமே உள்ளார்ந்து அந்த நோக்கத்தை பார்த்துட்டு தான் ஒரு மதத்துக்குள்ள இருக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏங்க இந்த யாராவது கிறிஸ்தவ மதத்துல இருந்து இந்து மதத்துக்கு வந்தானா சொல்லுங்க பாக்க. அப்படி மாறக்கூடாதுன்றாங்க. ஏன் மாறுனா? ஊர் ஊரா மாறினாங்க. மலப்புரம்னு ஒரு டிஸ்ட்ரிக்டே மாறிச்சுங்க அப்படியே கேரளாவில். ஏன் மாறினா? ஏன் மாறினா? திருநெல்வேலியில் ஒரு இதே வந்து முழுக்க முழுக்க காயல்பட்டினம் போல பல பல ஊர்கள்லாம் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள். ஏன் மாறினா? எவனாவது இங்க திரும்பி வந்தானா? அவ்வளோ என்னங்க கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு முஸ்லீம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னாக்கா பொண்ணும் ஆணும் அவன் முஸ்லீமா மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்க யாரும் இந்த பக்கம் வரதில்ல. சரி, அப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். நான் கிறிஸ்தவன் வச்சுக்கங்க, நான் எனக்கு அப்படியே உருகிட்டேன். அண்ணாமலை பேச்சை கேட்டு நான் அப்படியே மனம் மாறிட்டேன். ஆஹா, என்னுடைய தாய் மதம் பிராமண மதத்துக்கே நான் போகிறேன். வந்துட்டேன். எந்த ஜாதியில் சேர்த்துவீங்க? என்ன பிராமணன் நான் ஏற்றுக்குவீங்களா? கபாலி கோயில் அர்ச்சக வேலை கொடுப்பீங்களா? கபாலி கோயில் கொடுங்க, அது ஒரு கொஞ்சம் நான் பிராமன் கோயில். பார்த்தார்த்தி கோயிலில் கொடுப்பீங்களா? எனக்கு திருப்பதி கோயில் அர்ச்சகராக கொடுப்பீங்களா? ஸ்ரீரங்கத்தில் கொடுப்பீங்களா? வர்றேன், என்னுடைய பழைய மதத்துக்கே வர்றேன். நீ சொல்கிற நான் அந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்கிறேன், வர்றேன். எந்த ஜாதியில் சேர்த்தா இருக்கு சொல்லு, வந்துடுறேன், ரெடி. அண்ணாமலை தலைமையில் நாங்கள் வருகிறோம், பிராமண மதத்துக்கு வருகிறோம். எந்த ஜாதியில் சேர்த்தா இருக்கு? நீ எந்த ஜாதியில் இருக்கன்னு தெரிஞ்சுக்கோ. நீ ஒரு சூத்திரன், உங்க அம்மா தப்பானவோ சூத்திரன்னாக்கா அதை நீ ஏற்றுக்கிட்ட, அது நீ ஏற்றுக்கிட்டு போகலாம். உனக்கு அதுக்கு அந்த இது புத்தி இருக்குதுன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம்?